வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக் அண்ட் சோலோ சிக்கோ அவங்களுக்கான ஒரு மொத்த மேட்சோட ஷெடியூல் வந்துருக்கு, ரெஸ்லிமேனியா பிளான். அப்புறம் கோடி அண்ட் கெவின் ஓன்ஸோட ஸ்டோரி என்ன, அங்கிள் ஓடியோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, கிங் ஆஃப் ஸ்பியர் யார்? என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் தரமாக போடுறது யாருன்னா கோல்ட்பெர்க் தான். கோல்ட்பெர்க் டாப் சிங்கில் ஒரு ஸ்பியர் போடுவார்ல, அதெல்லாம் மிரட்டி விட்டுவார் வேற லெவலாக. நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பற்றி தான். நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் செஃபான ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ஷெடியூல் வந்து லீக் ஆகிருக்கு. என்னென்னா லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுன்லே அவர் போயிட்டார், அதாவது அவரோட டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன அனதர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் கொண்டு வருவான்னு சொல்லி அப்டேட் இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் அவரோட தம்பிகளை ரீயூனியன் பண்ணி திருப்பி வந்து ஓஜி பிளட் லைன் வர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. இது கண்டிப்பாக அஃபிஷியலு. அது கூட என்னென்ன நடக்கும்னு சொல்லி, என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சோலோ சிக்கோ ரோமன் அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாத்தையும் ஒரு ஃபேனில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காரு. இதான் நடந்தால் எப்போ இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இப்போ, அதாவது இது கண்டிப்பாக இது சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு போட்ட ஷெடியூல். எதை வச்சு உருவாக்கியிருந்தாருன்னா, இந்த கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படி இருந்தாலுமே ஃபைனல் பாஸ் ஆன ராக் கூட தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு 50% சான்ஸு. ஏன்னா இப்போதைக்கு என்ன ரூமர்ஸ் போகுதுன்னா, கோடி வாசஸ் ராக் தான் ரோமன் வாசஸ் ராக்கை விட அதிக லைக் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே, அதிக எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி மாறும்னே நம்ம WWE சொல்லக்கூட முடியாது. எப்படி வேணால் ஃபேன்ஸ் மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன ஷெடியூல் போட்டுருக்காங்கன்னா, ரோமன் வாசஸ் சோலோ சிக்கோக்கான ஒரு பேட் பிளட்டில் ஒரு மேட்ச் நடக்க போகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு நடக்கிறத பார்த்தா பெஸ்ட் பெர்லினில் மேட்ச் நடக்காது, பேட் பிளட்டில் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஜுவல்ஸில் ஃபேன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் அதிகம், அதனால் இப்போ தான் ரோமன் வந்து தான் ஆகணும். ரோமன் வாசஸ் ஜாக்கோஃபாட்டிக்கான ஒரு மேட்ச்சு. ஆனால் இதில் அப்புறம் லாஸ்ட் சர்வைவல் சீரிஸில் ஓஜி பிளட் லைன் வாசஸ் பிளட் லைன் 2.0க்கான ஒரு மேட்ச் வந்து நடக்குன்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ரோமன் ரெயின்ஸ் அது வரைக்கும், அதாவது அகைன் டைட்டில் வின் பண்ணோம்ல ராயல் ரம்பரில், ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ராயல் ரம்பர் வின்னர் ஆயிடுவார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் நியூஸ் சாம்பியன் ஆவார். ரோமன் ரெயின்ஸ் வாசஸ் ராக்கான ரெஸ்ல்மேனியா 41 ஒரு மேட்ச் நடக்கும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, எவ்வளோ தூரத்துக்கு நடக்கும் இந்த மாதிரி தெரில. ஆனால் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ரியாக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வேறு லெவல் தான். ஆனால் என்ன ஊடல சோலோ சிக்கோ, அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஜாக்கோஃபாட்டி கிரவுண்ட் ஜுவல்ஸில் ரோமன் ரெயின்ஸ் ஒரு டாக் டீம் மேட்சப் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் ஒரு சேஞ்சாக இருக்கும். மித்தெல்லாமே அப்படியே ஆர்டராக வந்தால் சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா வந்து பிளட் லைன் ரீயூனியன் பண்ணுறதுனால அங்கே ஒரு டாக் டீம் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரோமன் ரெயின்ஸ் சிங்கிள் மேட்ச் பண்ணாமல் ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணால் அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் டூ என்னன்னா, நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் பற்றி தான். டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூலே லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஃபேன் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது அந்த நயா ஜாக்ஸ் வச்சிருந்த சாம்பியன்ஷிப் வந்து கையில் வச்சுற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிக் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து மணி இந்த பேங்க் இருக்குது, அவங்க வந்து ஸ்மாக் டவுனில் தான் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செப்டம்பர் 13 நடக்கிற ஸ்மாக் டவுனில் ரோமன் ரெயின்ஸ் கூட அட்வர்டைஸ் பண்ணல, டிஃபனி ஸ்டாட்டன் மணி இந்த பேங்கோட அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, நம்ம மணி இந்த பேங்க் கேஷிங் பண்ண அந்த டைமில் USA நெட்வொர்க்கில் வந்து நடக்க போகுது ஸ்மாக் டவுனு. அந்த டைமில் டிஃபனி ஸ்டாட்டனோட டைமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து கேஷிங் பண்ணுவாங்க. மேட்ச் நடந்துச்சுன்னா கேஷிங் பண்ணுவாங்க. ஒன்று லாஸ் ஆகும், இல்லைன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பெரிய NXTலே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். இப்போ வந்து மணி இந்த பேங்க் வின்னர் ஆகிருக்காங்க. மேபி இவங்க ஃபியூச்சரில் வந்து ஒரு பிக்கி லஞ்ச் மாதிரியோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் டிஃபனி ஸ்டாட்டன் பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்க ஃபேன்ஸ் வந்துன்றது சாம்பியனாக அதிக சான்ஸ் இருக்குது. நம்பர் த்ரீ என்னென்னா, ஒரு சில பிக்கெல்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. அதாவது ஜிம்மி அண்ட் ஜேவுஸோட ஓல்டு ஃபோட்டோ தான் இது. ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னோட பையனா யாருன்னு தெரில, கண்ணாடி போட்டு லுக்கு, அதாவது அவர் ரெஸ்லர் மாதிரியே தெரியல, அந்த மாதிரி இருக்கார். இது வந்து ஒரு பெரிய மெமரபிள் பிக்கு. அதாவது என்னென்னா, பிரே ஒயிட்டு, அப்புறம் ப்ரோ டலாஸ், ரோமன் ரெயின்ஸ் இருக்கார், அப்புறம் ஸ்டார் டஸ்ட்டு கோல்ட் டஸ்ட், ஸ்டார் டஸ்ட்னா கோடியோ, கோல்ட் டஸ்ட்லாம் இருக்காங்க. இது வந்து ஒரு மெமரபிள் பிக் தான். நம்பர் ஃபோர்னா ப்ரோ டலாஸ் எங்கள் அங்கிள் ஹவுடியை பற்றி தான். இவங்களுக்கு என்ன ஒரு ஃபியூடு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. யார் கூடனா, நம்ம கேட் கேபிளோட கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா, உங்களோட ஃபினிஷர் மூவ் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் டீம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவர் காட்டுறதுக்காக தான். இப்போ கடைசியாக ஒரு மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த நாளைக்கு நடக்க போகிற ஆளை என்னென்னா, ப்ரோ டலாஸ் அங்கிள் அவுடி வாசஸ் ஜட் கேபிளுக்கான ஒரு மேட்ச். இவங்க மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக பண்ண போகிறாங்க. அங்கிள் அவுடியோட ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச். இந்த மேட்ச்சில் எப்படி தான் அங்கிள் அவுடி தன்னோட ஒரு பெரிய லெவலில் ஒரு காட்ட போகிறாரு. அந்த மேட்ச் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ ராண்டி வந்து உள்ளே வந்து ஏதோ பேச போகிறாரு. ஏன்னா போன வரையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, இந்த வாட்டி ஏதாவது பேசுவார். அதுக்கு திரும்பி அட்டாக் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம பிரான் பிரேக்கோட நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் வந்து இந்த நாளைக்கு வந்து ரால வந்து தெரிய வரும். ஏன்னா பெஸ்ட் பரையில் உங்களுக்கு மேட்ச் வந்து இல்லை, கண்டிப்பாக நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. அப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன் வாஸ் பிராக்சன் ப்ரீடுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் என்னென்னா மான்ஸ்டர் வாசஸ் மான்ஸ்டருக்கான ஒரு மேட்ச். ரெண்டுமே ஒரு அதாவது பெரிய சூப்பர் ஸ்டார் தான். அதிகபட்சம் பிரான் ஸ்ட்ரோமன் ஜெயிக்க அதிக சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஜட்மெண்ட்
ஜட்மெண்ட் டே வந்து நம்ம அங்கே இருக்க போகிறாங்க. ஜட்மெண்ட் டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டேமின் இருப்பாங்க, ரியா ரெஃப்ரி இருப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் நடந்து பெஸ்ட் இந்த பிரியாணி மேட்ச் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லைனா அகெயின் நம்ம ஜட்மெண்ட் டைமண்ட் பிரீஸ் வந்து ஒரு ஹீலா மாதிரி அதிக சான்ஸ் இருக்குது. நம்பர் 5னா கோடிக்கும் கெவின் ஓவன்ஸுக்கு என்ன தான் ஸ்டோரி நடக்குது ஒன்றுமே புரியல. அவங்க ஸ்மாக் டவுன்லேயே ஆஃப் ஏர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், இது வந்து அதாவது கேமரா முன்னாடி மட்டும் கிடையாது, இவன் வந்து ஆஃப் ஏரில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நாங்கள் வெளியே நல்லா சுற்றுவோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன புரியுதுன்னா, உங்களே டாக் டீம் மேட்சும் பண்ணுறாங்க, உங்களே இப்படி பெஸ்ட் இந்த பர்லியில் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்க போகிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ரோமன் ரெயின்ஸ் ஜான்சினா ஒரு கட்டத்தில் சண்டை போடுறப்ப ஜான்சினா இதெல்லாம் எனக்கு சரியில்லை, நம்மளாம் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி ஒரு எதுவும் ஏந்தி போயிடுவாள், அந்த மாதிரி நடக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் இதை பார்த்தளவுக்கு ஏதோ புது ஸ்டோரின்னு கொண்டு வராங்க. கெவின் ஓவன்ஸுக்கான கோடிக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நான் சொன்ன மாதிரியே ஒரு தடவோட நிற்காது, 2-3 தடவை நடக்க தான் போகுது. ஏன்னா இப்போதைக்கு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேசனாலே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீ பண்ணுறது சாதாரண ஆளு கூட ஒரு பேட் பை கூட ஸ்டோரி பண்ணுற, அதனால வந்து என்னென்னா இப்போ வந்து அவர் தோத்தாலும் எப்படியாவது யதார்த்தமாக தோக்க மாட்டார். இந்த பெரியில் ஒரு ஹீல் டர்ன் பண்ணுற அதிக சான்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் 6. இப்போ எப்படி கெவின் ஓவன்ஸை நம்ப முடியாதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஹட்டி இப்போதைக்கு நம்ப முடியாது. ஏன்னா இப்போ கொண்டு வர ஸ்டோரி லைன் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஜாக் ஆஃப் ஹட்டி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டெரராக கட்டுறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நியூ பிளட் லைனோட லீடர் யார் இருக்குன்னா சோலோ சிக்கோட ஜாக் ஆஃப் ஹட்டி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் தான் தெரிகிறாரு. அவரை வந்து எப்போ வேணாலும் நம்ம சோலோ சிக்கோ அட்டாக் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு என்ன ரூமர்ஸ் போகுதுன்னா, நம்ம ஜாக் ஆஃப் ஹட்டி லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுன்லேயும் பார்த்திங்கன்னா தன்னோட டைட்டில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பார், கழுத்தில் போட்டு வருவார். அவர் என்ன சொல்லுவார், நீ டேங்கலோவாட்ட கொடு அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தன்னை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து என்ன சொல்லி இப்போ ரூமர்ஸ் போகுதுன்னா, ஜாக் ஆஃப் ஹட்டி வந்து சோலோ சிக்கோவை அட்டாக் பண்ணலாம், அதிக சான்ஸ் இருக்குது. அகைன் ரோமன் ரெயின்ஸ் கூட அவர் வந்து மாறலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று அந்த ஸ்மாக்டவுன் இதை கவனிச்சிக்கலாம் தெரியல, ஒரு பின்னாடி ஐ அக்னாலேஜ் டேங்கலோவான்னு போட்டிருக்கான். ஆனால் டேங்கலோவா வச்சு செய்கிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாஸ். வேறு ஏதாவது WWE சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சூப்பர் ஸ்டார் பற்றி சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணி அப்டேட் வீடியோ கரெக்டாக போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.